இப்போ நம்ம இட்லி ஊற்றிட்டே இருக்கோம். ஊற்றி முடிச்சுட்டு கடைசியாக இந்த மாவு வலிச்சு ஊற்றி ஒரு இட்லி ஊற்றுவாங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டுருக்கும். இந்த கடைசி மாவு இட்லி பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் இருக்கும். ஏங்க இது கல் மாதிரி இருக்குன்னா, ஏங்க அது கடைசி இட்லிங்க, கடைசி மாவு அது அப்படி தான் வரும். ஏன் அப்படி வருதுங்கிறத நான் யோசித்தேன். அரிசியோடைய ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையில ஒரு லேயர் போடுறது தான் அந்த உளுந்து போட்டு நல்லா கலக்கிறோம் இல்லையா, அரிசி உளுந்தும். அரிசியோட அந்த அணுக்கும் அணுக்கும் லைட்டாக ஒரு லேயர் போட்டு போகிறது தான். வெறும் அரிசியில் செஞ்சு அது குலக்கட்டை. நம்ம ஊற்ற என்ன ஆகுன்னா, பாத்திரத்துலேருந்து அப்படி போகும்போது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது முதல்ல பபிள்ஸ் வெடிச்சு போகிறது உளுந்து வருது. உளுந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா நுரையாக தான் இருக்கும். சோப்பு வர மாதிரி தான். சரி, நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிங்கனாலும் அந்த எடுத்திங்கன்னா அது நுரையாக தான் இருக்கும். சரி, அது என்ன நம்ம எடுக்க அந்த சைடில் மாவு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பபிள்ஸ் அந்த உளுந்து தன்மையை பூரா இழந்துடும். நம்ம கடைசியாக வலிச்சு ஊற்றுறது வெறும் அரிசி மாவு தான். ஓகே, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இட்லி செய்கிறது எப்படி எங்கள்கிட்டயா இட்லி நல்லா வருது அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்ய வேண்டியது. அரிசியை மட்டும் மாவு அரைச்சி வச்சா போதும். நீங்கள் இரவு இட்லி ஊற்றுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சு 3/4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து அரைச்சி நீங்கள் மாவில் கலக்கினாலே போதும், இட்லி பிரமாதம் வரும். முதல்ல இது உளுந்து நீங்கள் புளிக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசி மட்டும் புளிச்சா போதும். இப்போ வெயில் காலம், நல்ல வெயில் காலம் அப்படின்னா நீங்கள் மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு விட அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி வச்சோம்னா அந்த புளிப்பை இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, புளிக்கவே இல்லை, சரியான பனி புளிக்கவே இல்லைன்னா ஒரே ஒரு இளநீர் வாங்கி உடச்சி ஊற்றி கலக்கி வச்சிங்கன்னா பிரமாதமாக புளிச்சு அருமையாக பொங்கி நிற்கும். இதில் குறிப்பாக முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பானையை வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பானை வைப்பாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, அடுப்பத்து வைப்பாங்க, தட்டில் மாவு ஊற்றி மூடி வச்சிடறாங்க. அப்படி இல்லை, தண்ணி கொதிநிலை வராமல் நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது. தண்ணி கொதிநிலை வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும், இல்லைன்னா இட்லி வராது. கொதிக்கிற வரைக்குமே தண்ணி உள்ளே தான் இழுக்கும். எல்லா இதுவும் நல்லா கொதிநிலை வந்ததுக்கப்புறம் இந்த ஆவியில் இந்த இட்லி வேகும். மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, சிறுதானிய இட்லி, முளைகட்டிய பயிர் வகை இட்லி, ஆரஞ்சு இட்லி, ஆப்பிள் இட்லின்னு இட்லியில் நீங்கள் எந்த வகையானாலும் செய்யலாம். இட்லி தானேன்னு யாருமே அதை பற்றி கவனிக்கல. சாதாரண இட்லியில் என்ன போய் அதுலேயும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி எல்லாரும் திரும்பி பார்க்குறது மட்டும் இல்லாமல், இப்போ போன 15ஆம் தேதி நம்ம ஜனாதிபதி வெங்கட்ராமையா படித்த கல்லூரி, திருச்சி தேசிய கல்லூரி, அந்த கல்லூரியில் காந்தி, நேரு, காஞ்சி, சங்கராஜ், பெரியார் எல்லாம் வந்துட்டு பாடம் நடத்திட்டு போன கல்லூரியில் என்னை கூப்பிட்டு வகுப்பு எடுக்க சொன்னாங்க ஒரு நாள். நான் 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், எனக்கு ஏபிசிடியே தெரியாது, இங்கிலீஷு தெரியாது. நான் கடந்து வந்த பாதையை சொன்னேன். அந்த மக்களுக்கு ஒரு சின்ன உந்துதல், அதுதான் நமக்கு வேணும். ஒரு எந்த விதமான செல்வாக்கான பின்பலம் எதுவுமே இல்லாமல் ஒரு இட்லியை வச்சு இவன் சாதிச்சிருக்காங்க போது நம்மளால் ஏண்டா முடியாது அந்த நம்பிக்கை வந்து அவனும் ஏதாவது அவன் துறையில் சாதிச்சிட்டானா அதான் சக்ஸஸ்ஸு. இந்த பூமியில் நான் பிறந்ததுக்கும் என்னை ஈன்ற இடத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி கடனை இதைத்தான் செலுத்தணும்.